தமிழ்நாடு நாசமாக போனால் அதில் உனக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம், நீயும் சம்மந்தப்பட்டிருக்கன்னு அர்த்தம். இந்த மதவெறி கூட்டத்துக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீ முடிவு பண்ணு. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சொந்தமான ஒரு கோயில் பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போலாமா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. புரியுற மாதிரி சொல்கிறேன், கேட்டுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஒரு பக்கத்தில் இந்து கோயிலும் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களோட தர்காவும் இருக்குது. ஒரே மலையில் இந்து முஸ்லீம்னு 2 கோயில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இதுவரைக்கும் நடந்த எல்லா திருவிழாவும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நடந்துட்டு வருது. அந்த 2 கோயில் நிர்வாகமும் பேசி முடிவெடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இதுவரைக்கும் நடத்திட்டு வராங்க. அந்த ஊர் மக்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அண்ணன் தம்பியாக ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி அமைதியாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு திருடன் இருப்பான். அப்படி தான் அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்கான், இந்து அமைப்பினரில் சேர்ந்த ஒரு ஆள் கேஸ் போட்டு அந்த மலை உச்சியில் பொதுவாக இருக்கிற இடத்துல நான் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேஸ் போடுறாரு. அந்த கேஸில் பல விவாதங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா சில நியாயமான நேர்மையான நீதிபதிகள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதாவது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எந்த பாகுபாடும் இல்லை, இந்து முஸ்லீம் என்ற வேறுபாடு கிடையாது, எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க. அங்கே இருக்கிற 2 கோயில் நிர்வாகமும் ஒன்றா சேர்ந்து பேசி முடிவு எடுத்து தான் ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றுறாங்க. இப்போ மலை உச்சியில் ஏற்றி அவங்களுக்குள்ள பிரச்சனையை கிளப்ப வேண்டாம், அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கமாக அந்த கோயிலில் எந்த இடத்துல தீபத்தை ஏற்றுவாங்களோ அதே இடத்துல ஏற்ற சொல்லி ஒரு நியாயமான பொதுவான தீர்ப்பை கொடுக்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நடந்த அதே மாதிரியான பிரச்சனை இப்போ ஒருத்தன் கையில் எடுத்திருக்கான். ஒரு இந்து அமைப்பினர்லேருந்து ஒருத்தன் கிளம்பி போய் கேஸ் போடுறான். அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் நடக்கிற அதே நாள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நாங்களும் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு கேஸ் போடுறான். இதில் கொடுமை என்னன்னா, இந்த வழக்கை போட்டவனுக்கும் அந்த கோயில் நிர்வாகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட போய் இப்படி வழக்கு போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சுமூகமாக தான் இருக்கோம், வழக்கமாக ஏற்றுற இடத்துல தீபத்தை ஏற்றிக்கிறோம், நீ சாத்திட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பரதேசி பின்னாடி இந்த பிஜேபியும் மதக்கலவரம் பண்ணுற ஆர்எஸ்எஸும் இருக்கிறதால வழக்கை போட்டான். கவர்மெண்ட் தரப்புல இருந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தில் ஆல்ரெடி சுமூகமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஸோ இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும். மனுதாரர் வேலை வெட்டி இல்லாமல் வன்மத்தோடு இந்த கேஸை போட்டிருக்காரு, தள்ளுபடி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி இந்துக்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வெடிக்கும், மதக்கலவரம் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் நடந்த எல்லா விவாதங்களையும் கேட்டு முடிக்கிறாரு. கேட்டு முடிச்சுட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆல்ரெடி சுமூகமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. எதுக்குடா வழக்கு போட்டேன்னு வழக்கு போட்ட மனுதாரரை கூப்பிட்டு தலையில் 2 கொட்டி கொட்டி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் அதை பண்ணல. நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்தார் தெரியுமா? அதாவது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற அதே நாளில் திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி இந்து அமைப்பினர் தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் மீறி தீபம் ஏற்றக்கூடாதுன்னு உங்களுக்கு யாராவது தடை போட்டால், உங்களுக்கு ஏதாவது தடங்கள் வந்தால், அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணால் ஒன்றிய அரசோட CISF என்ற ஆர்மி ஃபோர்ஸோட அவங்க துணையோடு போய் தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துருந்தாரு. ஒரு பக்கம் திருவண்ணாமலை தீபம் சுமார் 10 லட்சம் பேர் ஒன்று சேர்றாங்க, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியான முறையில் நடக்குது. இன்னொரு பக்கம் வெறும் 1000 பேர், ஆனால் சங்கிங்க. பின்னாடி பிஜேபி இருக்குது, அதுக்கு பின்னாடி அதிமுக இருக்குது. இவங்க எல்லாரோட உதவியோடையும் அங்கே உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இருக்கிற பொருளை எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க, பேரிகார்டை அடித்து உடைக்கிறாங்க, போலீஸ்காரங்களை அடிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி செவுரு ஏறி குதித்து உள்ளே போய் முருகர் கோயிலில் உட்காந்துக்கிட்டு முருகா போற்றி போற்றி என்ற ஸ்லோகத்தை சொல்லாமல் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கலவரம் பண்ணுறதுக்காகவே உள்ளே போயிருக்கானுங்க. பட் என்ன பண்ணுறது, நடக்கிறது திமுக ஆட்சியாச்சே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சியாச்சே. என்ன பண்ணாரு தெரியுமா? முதல்ல இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணார், வழக்கு போட்டார். 2வது 144 உத்தரவு போட்டார் திருப்பரங்குன்றம் ஃபுல்லாக, ஒரு பையன் வெளியே நடமாட முடியாது. 3வது நீ எத்தனை ஆர்மி ஃபோர்ஸ்னா எடுத்துனுவா, எத்தனை ஆர்மிக்காரனா இறக்கு, ஆனால் என்னை தாண்டி தாண்ட இந்த மலையில் காலை வைக்க முடியும்னு சொல்லி சுமார் 1000 போலீஸை இறக்கி மலையை சுற்றி நிற்க வச்சார். எத்தனையோ போலீஸ்க்கு அடிபட்டாலும் ஒரே ஒரு சங்கி கூட, ஒரே ஒரு மதக்கலவரம் பண்ணுற பொறுக்கி கூட உள்ள காலை வைக்க முடியாத மாதிரி அடித்து ஓட விட்டார்.
இதுதான் திமுக, இதுதான் தமிழ்நாடு. இந்தியா ஃபுல்லாக இந்த ஃபார்முலாவை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கெல்லாம் தர்கா இருக்கோ மேலே ஏறி அடித்து உடச்சி அந்த இடத்துல காவி கொடியை நட வேண்டியது, எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ அது மேலே ஏறி சிலுவையை அடித்து உடச்சி அந்த இடத்துல காவி கொடியை நட வேண்டியது. இதுதான் இவனுங்க ஃபார்முலா. அதே தான் அப்படியே தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் பண்ண பார்க்குறானுங்க. பட் என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன அதிமுக ஆட்சியாக நடத்திட்டு இருக்கோம்? திமுகடா, நாங்கள் ஒன்றும் வடக்கணும், இது வடநாடோ கிடையாது, இது தமிழ்நாடு. உன் மத கலவரமோ மயிர் கலவரமோ இங்கே வேகாது. இது பெரியார், அண்ணா, கலைஞர்னு சீர்திருத்தவாதிகளால் கட்டமைக்கப்பட்ட பகுத்தறிவு மண், சமூக நீதி மண், சுயமரியாதையோடு வாழ்கிற மக்கள்ரா நாங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு எந்த சண்டையும் இருக்காது. பக்ரீத்துக்கு எதுக்கு மச்சான் பிரியாணி கொடுக்கல, கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோடா பிரியாணி கொடுப்ப, கிடா விருந்துக்கு வரட்டுமாடா, இப்படின்னு தான் நாங்கள் சண்டை போடுவோம். எங்களோட அதிகபட்ச சண்டையே இதுதான், இவ்வளோதான். ஆமாம் மச்சானா, அங்காளி பங்காளியா, அண்ணன் தம்பியா, ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஊருடா இது. இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும்போது அந்த மதுரையை சுற்றி, அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கிற பொதுமக்கள்லாம் அங்கே வந்து போலீஸை பார்த்து ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தடுத்து நிறுத்தியிருக்கீங்க, வடநாட்டில் நடத்துகிற மாதிரியே இங்கேயும் நடத்தலான்னு பார்த்தாங்க, அதை முறியடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லி விசில் அடித்து சந்தோஷமாக போயிருக்காங்க. அதான் தமிழ்நாட்டு மக்கள். அவங்க தான் உண்மையான இஸ்லாமியர்கள், அவங்க தான் உண்மையான இந்துக்கள். மதக்கலவரம் பண்ணுறதுக்காக வந்த அந்த இந்து அமைப்பினரும் மதக்கலவர கோஷ்டியும் தலை தெறிக்க ஓடிட்டானுங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது மற்ற கட்சிகள் இதை எப்படி அணுகுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே, விஜய் கட்சி, இவனுங்க இந்த கலவரத்துக்கு காரணமே பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது, கூட்டணியில் இருக்கிற அதிமுக கிடையாது, இந்த கலவரத்துக்கு காரணமே திமுக அப்படின்னு கட்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்கிட்ட பேசவே முடியாது. ஏன்னா முதல்ல அரசியல் தெரிஞ்சால் தானே. இந்த கம்நாட்டிங்கிட்ட பேசுறதும் ஒன்று, பேசாமல் இருக்கிறதும் ஒன்று. அவனுங்களை விடு. அடுத்தது அதிமுக. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியதானே, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதானே, இந்த கலவரம் நடந்திருக்காதே அப்படின்னு சொல்கிறானுங்க. வெக்கமே இருக்காது போல. இவனுங்களுக்கு ஆதரவாக பண்ணால் நாளைக்கு முஸ்லீம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவாங்க? இதை தானடா இந்தியா ஃபுல்லாக முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையே தமிழ்நாட்டில் பண்ண விட்டால் அப்போ அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம ஊர் அது மாதிரி கிடையாது, இது ஒன்றும் வடநாடு இல்லை. அதை தெளிவாக புரிய வைக்கணும் இவனுங்களுக்கு. அதுக்கான ஆட்சி தானே நடத்திட்டு இருக்காங்க. டேய், அடிமையாக வாழுங்கடா, தப்பு இல்லை. ஆனால் அவன் பேண்ட்டை கழட்டி, டைப்பரை கழட்டி, அவன் ஜட்டியை கழட்டி அவனுக்கு ஆய் கழுவி விடுற அளவுக்கு அடிமையாக வாழாதீங்கடா. கேவலமாக இருக்குது. இப்படி மதக்கலவரம் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்களை பார்த்தா சும்மா அப்படியே அடித்து ஓட ஒன்றுன்னு தோணுதா? அதெல்லாம் தேவையே இல்லை. அதை திமுக பார்த்துக்கும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்டாலின் சண்டை செய்வார், அவ்வளோதான். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உன் கோபத்தை ஓட்டு போடும் போது காட்டு. அப்படியே திமுகவுக்கு ஓட்டு போட சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அது உன் விருப்பம், பிடிச்சா போடு, பிடிக்கலனா விட்டுரு. ஆனால் இந்தியாவில் நடக்கிற மதக்கலவரம் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நடத்தி தமிழ்நாட்டை நாசம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கிற பிஜேபிக்கும், அதில் கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும், பிஜேபியை பார்த்தா தொட நடுங்கிட்டு இருக்கிற டிவிகே விஜய்க்கும் ஓட்டு போடாத. வேறு யாருக்கு வேணால் போடு. அதையும் மீறி நான் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன், இல்லை டிவிகே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்கன்னா, இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு மத கலவரத்துக்கும், ஏன் தமிழ்நாடு நாசமாக போனால் அதில் உனக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம், நீயும் சம்மந்தப்பட்டிருக்கன்னு அர்த்தம். இந்த மதவெறி கூட்டத்துக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீ முடிவு பண்ணு யாருக்கு ஓட்டு போடணுன்னு.